என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் செவிசாய்க்கவில்லை என்று என் மீது கோபமாக உள்ள உன்னிடம் சற்று பேசுவதற்காகவே நான் வந்துள்ளேன். உன்னுடைய மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும், கேள்விகளுக்கும், கோபங்களுக்கும் இப்பொழுது நான் விடை தரப்போகின்றேன். சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்பாயா? என்னிடத்தில் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றாய். வேண்டுதல்கள் நிறைவேற விரதங்களையும் கடைபிடிக்கின்றாய். யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை தவறாமல் செய்தும் விடுகின்றாய். உன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்தியும் விட்டாய். ஆனாலும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாய் இல்லை. என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் எப்படி வேண்டினாலும் என்னுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்க மாட்டீர்களா அப்பா என்று என் மீது கோபமாய் இருக்கின்றாய். என் கண்மணியே, இதனால் ஒரு தவறும் இல்லை. இல்லை என்றால் தன் தாயிடம் இப்படித்தானே நடந்து கொள்ள முடியும்? தன் தாயிடம் தானே உரிமையாக கேட்க முடியும். தன் தாயிடம் தானே உரிமையாக சண்டையிடவும் முடியும். ஆனாலும் மனம் விரும்பி அழும்போதும் தன்னுடைய தாயின் மடியை தானே விரும்பி தேடிச் செல்லும். அப்படித்தான் எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்து விட்டால் பெருமாளே என்று ஓடோடி என்னை தேடி வந்து விடுகின்றாய். நீ கோபப்படும் போது என் பிள்ளை என் மேல் வைத்திருக்கும் உரிமையை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன். கண்ணீரோடு என் முன்னே நிற்கும் போது நான் உன்னை அரவணைத்துக் கொள்கின்றேன். அதே போலத்தான் உன்னுடைய வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும் போது என்னுடைய செவிகள் நிறைக்க நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எதுவுமே செய்யவில்லையே அப்பா என்று நீ என்னிடம் கேட்பது கேட்கின்றது. உன்னுடைய கண்களுக்கு பொறுத்தவரை நான் எதுவுமே செய்யாதது போலத்தான் இருக்கும். ஏனெனில் மனிதர்களின் கண்களுக்கு தெய்வங்களின் நடவடிக்கை என்றும் தெரியாது. நீ என்று உன்னுடைய வேண்டுதல்களை என் முன்னே வந்து மனம் உருகி சொன்னாயோ அன்றே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகளை நான் வகுத்து விட்டேன். அதற்கான செயல்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த வருட இறுதிக்குள் நிறைவேற்றி தருகின்றேன். நீ கவலைப்படாமல் இரு. இந்த வருடம் முடிவிற்குள் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். புது வருட பிறப்பில் நீ புது வாழ்க்கையை துவங்க உள்ளாய். பிள்ளையே, என் மீது முழு நம்பிக்கை வை. இந்த வருடம் முடிவோடு உன்னுடைய கஷ்டங்களும் முடிய போகின்றது. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, இன்று ஏன் இத்தனை பதற்றமாக இருக்கிறாய்? உன் வாழ்க்கையை நினைத்து நொடிக்கு ஒரு முறை பதறுகின்றாய். என் கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம்தான் பதற்றமாக இருக்கின்றது. இப்பொழுது நீ சந்தித்து வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். ஒன்றை தெரிந்து கொள், இங்கே எதுவுமே நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து. ஏனெனில் உன்னுள் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துன்பங்களை நீங்க வேண்டி உன்னுடைய அப்பா என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய். சரியா? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாததை போலவும் எல்லோரும் இருந்து யாருமே இல்லாதது போலவும் இப்போது இந்த நொடி நீ உணர்கின்றாய். என் தங்கமே, அனைத்தும் நான் அறிவேன். கண்முன்னே நம்பிக்கை இழக்கும் செயல்களினால் நம்பிக்கை இழந்து தவிக்கும் காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய். உன்னுடைய கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளை அழித்து அந்த காலத்தை உன்னுடைய சாதனை காலமாக மாற்றத்தான்
நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ உன்னுடைய கடினமான பாதையின் முடிவிற்கு வந்து விட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம்தான். சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன்னுடைய துயரங்கள் கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னை கஷ்டங்களின் பிடியிலிருந்து தளர்த்தும். எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய லீலைகளை நீ நிச்சயமாக உணர்வாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ என்னை சாதாரணமாக நினைத்து என்னை தாண்டி போகாதே. நீ எதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறாயோ, எதை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அது அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும். பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும், எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும் எல்லாமே இந்த மனித வாழ்வில் கடந்த ஒன்றுதான். வேண்டிய ஒன்று கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய். வேண்டியது கிடைக்காத பொழுதும், இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய். இது எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையை உணர வைக்கும். உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகள்தான் இவை. என் குழந்தையே, இழக்கக்கூடாததை இழந்து விட்டதாக எண்ணி தவித்துக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதைவிட பல மடங்கு விஷயத்தை உன் கைகளில் நிரம்ப பெற்றுக் கொள்வாய். நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுப்பேன். அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. அனைத்தையும் நீ பெறப்போகும் காலம் வந்துவிட்டதால் தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தையே, சோதனை காலத்தை கடந்து வந்த நீ உன் கைகளில் இருந்து உனக்கு பிடித்தமான விஷயங்களை இழந்து நின்ற நீ இப்பொழுது பக்குவம் அடைந்து விட்டாய்தானே? வாழ்க்கையின் அர்த்தமும் அது தரும் வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்றுவிட்டாய். இப்பொழுது உனக்கானதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீ அடைந்து விட்டாய். குழந்தையே, இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல், உண்மை மாறாமல் இருக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் இன்னும் வலிமையானதாக மாற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காத பொழுது நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் உனக்கு சோதனை வைத்தேன். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை குறையாமல் நீ என்னை நாடி வருகின்றாயா இல்லையா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்கின்றாயா? அந்த எண்ணம் உனக்கு வருகின்றதா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். இதுவரை நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் இருந்த கடந்த காலமானது உனக்கு இப்பொழுது மாறப்போகிறது. அனைத்தும் சிறப்பானதாக நடக்கப் போகிறது. எதற்கும் கவலை